ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதை எல்லாருமே நாட் ஒன்லி பிகினர்ஸ் மற்றவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய கிளாஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ரெகுலராக வெக்கேபுலரிஸ் ஒரு 5 ஆர் 10 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்கியங்களை அமையுங்க. தமிழில் எழுதிட்டு இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் பேச முடியும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் புரியுது அப்படிங்கிறதுக்காக பேசாமல் அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ கிளாஸ் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கொடுக்குறோம். அப்போது இந்த தமிழ் வேர்டுக்கு இங்கிலீஷ் வேர்டு இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுது. ஈஸியாக புரியுது. அது மட்டும் பத்தாது, நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தமிழ் மட்டும் வச்சுட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்களே எழுதி எழுதி பார்க்கணும். அதே சமயத்தில் ஸ்பெல் பண்ணி பார்க்கணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும். அந்த வார்த்தையை நிறைய வெக்கேபுலரிஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக உங்களாலையும் கண்டிப்பாக பேச முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி குட்டி குட்டி வாக்கியங்கள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் தான் நம்ம பிகினர்ஸ்க்காக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க. இது வரைக்கும் ஆர்எஸ்என் தியாஸ் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த நேம் மாற்றி இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் நம்ம இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்துட்டு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நியூ கமர்ஸ்க்காக சொல்கிறேன். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது பக்கத்தில் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அல்லது இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த கிளாஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன், எதுவுமே மாறாது. இல்லைங்களா? எதுவுமே மாறாது. எது நடக்குமோ அது நடந்தே தான் தீரும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? நத்திங் கேன் பி சேஞ்சுடு. நத்திங் கேன் பி சேஞ்சுடு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நல்லவன் மாதிரி நடிக்காதே அப்படின்னு சொல்கிறோம். நல்லவன் மாதிரி நடிக்காதே, எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி நடிக்காதே அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நான் பிஸியாக இருக்கிறேன். பிஸியாக இருக்கிறேன்னு, பிஸி அப்படிங்கிறது அதாவது வேலைப்பளு, ஒர்க் அதிகமாக இருக்கிறேன், ஒர்க்கில் இருக்கிற ரொம்ப வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பிஸின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிஸின்னு சொல்லலாம். அல்லது அதைவே கொஞ்சம் அட்வான்ஸாக ஐ எம் டைட் அப். ஐ எம் டைட் அப் அப்படி சொல்லலாம். ஐ எம் பிஸி சொல்லக்கூடாதுன்னு தாராளமாக சொல்லுங்கள். இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? கோபத்தில் என்ன பண்ணி வைக்கிற, நான் என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறோம். வாட் த ஹெல் இஸ் திஸ், வாட் த ஹெல் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஒரு கோபமாக கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. நெக்ஸ்ட்டு, நீ ஒரு பொய்யன், அதாவது நீ ஒரு பொய் பேசக்கூடிய, உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? யூ ஆர் சச் எ லயர். யூ ஆர் சச் எ லயர் அப்படின்னு சொல்லலாம். எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சொல்கிறத சொல்லியாச்சு, நீ கேட்கவே மாட்டேங்கிற, எக்கேடோ கெட்டுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? கோ டு ஹெல், கோ டு ஹெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நான் உன்னை அரைஞ்சிருவேன் பாரு, இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தேன்னா அரைஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கன்னத்தில் அறை இருக்குது, ஸ்லாப் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ இங்கே அரைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் ஸ்லாப் யூ, ஐ வில் ஸ்லாப் யூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இது வேண்டுமென்றே நடந்தது. பிளான் பண்ணி இது இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க இல்லைங்களா? இது வேணுனே தான் நடந்தது, தெரியாமல் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இட் வாஸ் இன்டென்ஷனல், இட் வாஸ்
இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். கோபத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்கிறோம். கெட் அவே, கெட் அவே, என் கண் முன்னாடி நிற்காத, போயிரு, கோ அவே அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அதான் கெட் அவே அப்படின்னு சொல்கிறோம். அப்பால் போ, வெளியே போ, தூரம் போ, எல்லாத்துக்குமே இதான் சொல்லலாம். அவளுக்கு இளகிய மனசு, ரொம்ப கைண்டாக இருப்பாங்க இல்லைங்களா? அன்பாக இருப்பாங்க, இளகின மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சாஃப்ட் கார்னர்னு சொல்லலாம். சி இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட், சி இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படி சொல்லலாம். உன் தலை களைஞ்சிருக்கு, போய் பாரு, தலையை சீவு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? யுவர் ஹேர் இஸ் மெஸ்ஸி, யுவர் ஹேர் இஸ் மெஸ்ஸி அப்படி சொல்லலாம். முடியை விரித்து போடாதே. சில பேர் எங்கே கோவில் ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் முடியை ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போவாங்க, அது ஃபேஷன் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது பெரியவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க? முடியை விரித்து போடாதேன்னு. டோன்ட் லீவ் யுவர் ஹேர் லூஸ், டோன்ட் லீவ் யுவர் ஹேர் லூஸ். பின்னல் போடு, பிளைட் யுவர் ஹேர் ஆர் பிரைட் யுவர் ஹேர் அப்படி சொல்லலாம். பிளைட் ஆர் பிரைட் 2 வைக்கப்பில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியான நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். சீக்கிரம் வந்துரு, மிஸ் பண்ணிடாத, லேட் பண்ணிடாத அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன்னு. ஐ வில் ரீச் ஆன் டைம், ஐ வில் ரீச் ஆன் டைம் அப்படி சொல்லலாம். இது விகாரமாக இருக்குது, பார்க்குறக்கு விகாரமாக இருக்குது. இட் லுக்ஸ் கிளம்ஸி, இட் லுக்ஸ் கிளம்ஸி அப்படி சொல்லலாம். நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா சென்டென்சஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வாக்கியங்கள் தான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத வெக்கபிள்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் டைரியிலையோ நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தமிழ், இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எழுதி இங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயவு செஞ்சு பேச மறந்துடாதீங்க. பேசிகிட்டே இருங்க. தப்பானாலும் பரவாயில்ல, பேசிகிட்டே இருக்கும்போது தான் உங்கள் தவறுகள் என்னங்கிறது தெரியும். ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டோடு பேசுங்க. எந்த தயக்கம் இல்லாமல், ஹெசிடேஷன் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. குட் லக். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.